வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காய பக்கோடா செய்யறதுக்காக வெங்காயம் மெலிசாக நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை நல்லா உதுத்து விட்டுக்கலாம். உதுத்து விட்டுட்டு பச்சை மிளகா, இஞ்சி, சோம்பு மூணுத்தையும் மிக்சியில் அரைச்சி அதையும் இதுக்குள்ளே போட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுங்க. பிசைஞ்சு கொடுத்துட்டு இது கடலைப்பருப்பு வீட்டிலே வாங்கி அரைச்சி வச்சுருக்க சுத்தம் பண்ணி அது இதுக்குள்ளே 2 கரண்டி போட்டுக்கலாம். போட்டு அதை பிசைய அதில் வெங்காயத்தில் வர தண்ணியே போதுமானதாக இருக்குது. கொஞ்சமாக எண்ணெய், காய்ச்சின எண்ணெயை அதுக்குள்ளே ஊற்றி பிசைஞ்சு கொடுக்கும்போது இதுவே போதுமானதாக இருந்துச்சு. தண்ணியே ஊற்றலை. இது எண்ணெய் காஞ்சதும் இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து விட்டுக்குங்க. உதுத்து விட்டு திருப்பி கொடுங்க. பொன்னிறமானதும் எடுத்துக்கலாம். இது சுத்தமான கடலை எண்ணெய். வேணுன்றவங்க கேளுங்க, ஆர்டர் பண்ணுங்கள். மசாலாக்கள்லாம் இருக்குது. வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வைக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், மொறு மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.